உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, La Chapelle. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனுரூபினி தனுரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் போல் சமத்துவம் கடைபிடிப்பவர்கள் எவரும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டில் விஜய் புகழாரம். கல்முனையை இன ரீதியாக பிரிக்க இடமளிக்க கூடாது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் முஸ்லிம் கட்சிகள் கோரிக்கை. மாவீரர் நாள் நினைவேந்தல் விவகாரம் மேலும் 2 வருடம் விசாரணை. வவுனியாவில் அவசரமாக கூடிய டெலோ கட்சி. உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பேச்சு. பிரித்தானியாவை தாக்கிய டராக் புயல். வீடுகளில் முடங்கிய மில்லியன் கணக்கான மக்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அம்பாறை கல்முனை பிரதேசத்தை இனரீதியாக பிரிப்பதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இடமளிக்க கூடாது எனவும், கல்முனை வடக்கு செயலகம் என்ற ஒன்று இல்லை எனவும் உலமா கட்சியின் தலைவர் முபாரக் முப்தி தெரிவித்துள்ளார். கல்முனை உபபிரதேச செயலகம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ர சாணக்கியன் கூறிய கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகம் தொடர்பாக அமைச்சின் செயலாளருடன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஜனாதிபதி தமக்கு உறுதியளித்ததாக இரா சாணக்கியன் கருத்து வெளியிட்டிருந்தார். சாணக்கியனின் கருத்துக்கு பதிலளித்த உலமா கட்சி தலைவர் முபாரக் முப்தி, கல்முனையை வடக்கு கிழக்கு என்றோ தமிழ் முஸ்லிம் பிரதேச செயலகம் என்றோ பிரிப்பதற்கு ஜனாதிபதி இடமளிக்க கூடாதென வலியுறுத்தியதுடன் இது தொடர்பில் முஸ்லிம் தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் எதிர்க்கட்சியில் உள்ள முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஜனாதிபதியை சந்தித்து கல்முனையை இன ரீதியாக துண்டிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்களுடன் தமிழ் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மக்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை கடைபிடித்தமை தொடர்பில் மேலும் 2 வருடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் ஆட்சி மாறினாலும் கட்சிகள் மாறவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக சமூக உணர்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றனர். வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் நினைவேந்தலை மேற்கொள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்த போதிலும் தற்போது மாவீரர் நாளை மையப்படுத்திய விசாரணைகளும் கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை கடைபிடித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாவீரர் வார காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் கோக்குவில் சிவசுப்பிரமணியன் முருகன் கோவிலடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த நினைவேந்தும் நிகழ்வுகள் தொடர்பில் நேற்றைய தினம் 2 இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த 29ஆம் திகதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்திருந்தது. அதேவேளை யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 6 பேரிடம் வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். அத்துடன் மாவீரர் நாள் மற்றும் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவிட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்து 6க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடந்த 75 வருடங்களில் பயணித்த திசையை மாற்றி நாட்டில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதே அனுர அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
கொழும்பு மருத்துவ பீடத்தில் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற எண்ணியல் நூலக மாநாடு 2024 கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதை தாம் மிக முக்கியமாக கருதுவதாகவும், ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் முதலீடு செய்வது அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கு இன்றியமையாத ஒன்று என தாம் நம்புவதாகவும் ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 75 வருடங்களில் நாடு பயணித்த அதே திசையில் அல்லாமல் நாட்டை புதிய பாதையில் இட்டுச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும், இது ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முடிவெடுக்கும் செயல்முறையும் ஆராய்ச்சி சமூகமும் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயற்பட வேண்டுமெனவும், முடிவெடுக்கும் செயல்முறை மட்டுமன்றி திறன் கொண்ட நாடாக நாம் முன்னேற புத்தாக்கம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டிற்கு பலமான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை தேவை எனவும், இதுவரையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையில் முதலீடு மிக குறைந்த அளவிலேயே இருந்து வந்துள்ளது எனவும், படிப்படியாக அதை மாற்றுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உற்பத்தி, புத்தாக்கம் போன்று அளவு, தரம் மற்றும் தர நியமங்கள் ஆகியவற்றிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தனது கல்வித் தகமை குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை தற்போது இல்லை என ஸ்ரீலங்கா சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் பட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வல பட்டப்படிப்பை முடித்திருந்தால் நிரூபிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ ஆகியோர் சவால் விடுத்திருந்தனர். அத்துடன் சபாநாயகர் அசோக ரன்வல தான் பட்டதாரி என்பதை நிரூபிக்குமாறு அல்லது நிரூபிக்க முடியாவிட்டால் அவர் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய வேண்டுகோள் விடுத்திருந்தார். சபாநாயகர் தனது கல்வி தகமையை நிரூபிக்காவிட்டால் அதற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் ஜப்பானில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ கட்சியின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்று வருகின்றது. சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் எதிர்வரும் ஆண்டு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் பிரிந்து செயற்பட்டமையினால் மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களித்து தமிழ் கட்சிகளுக்கு பாடத்தை புகட்டியிருந்தனர். இவ்வாறான சூழலில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் எவ்வாறு செயற்படுவது உள்ளிட்ட கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக டெலோ கட்சி ஆராய்ந்து வருகின்றது. கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் வவுனியாவில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. கலந்துரையாடலில் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகராதலிங்கம், கோவிந்தம் மற்றும் விந்தன் கனகரத்னம், பிரசன்னா இந்திரகுமார், சே மயூரன், பேச்சாளர் ஸ்ரேன் குருசாமி உள்ளிட்ட உயர்மட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் அதிகளவான நகை திருட்டில் ஈடுபட்டு பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் தலைமறைவாகி இருந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம், கோப்பாய், மானிப்பாய், சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்து நூதனமான முறையில் நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளது. குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கொழும்பில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதான சந்தேக நபர் புங்குடுதீவை சேர்ந்தவர் எனவும் அவரது மனைவி அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து பெருமளவு நகைகள், ஆவணங்கள், திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், கைக்குண்டு எனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து 90 பவுண்ட் நகைகள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பை சேர்ந்த 3 நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட அகமட் லெபை அன்சாரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட விடயம் தொடர்பில் சாய்ந்தமருது காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சாய்ந்தமருது காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் சார்பாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அகமட் லெபே அன்சாரின் வீட்டின் மீது கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சாய்ந்தமருது காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அன்சாருக்கு அண்மை காலமாக இனம் தெரியாத நபர்கள் தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் முகநூலில் சில தவறான விடயங்களை உட்செலுத்தி சில நபர்கள் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி வந்ததாகவும் அன்சார் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத சொகுசு வாகனங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இருவரும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 தனிப்பட்ட பிணை மற்றும் தலா 25,000 ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிடிகளில் விடுதலை செய்யப்பட்டதுடன் லொஹான் ரத்வத்தவிற்கு வெளிநாடு செல்லவும் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் லொஹான் ரத்வத்தை நேற்று மாலை கொள்ளுப்பட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். உறவினர் வீட்டிலிருந்து சென்ற லொஹான் ரத்வத்தை செலுத்திய வாகனம் பிறிதொரு வாகனத்துடன் மோதியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் லொஹான் ரத்வத்தை மதுபோதையில் வாகனம் செலுத்தியதை கண்டறிந்ததை தொடர்ந்து அவரை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட நபர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மியான்மரில் உள்ள இணையவழி மோசடி முகாமில் மேலும் 14 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். மியான்மரில் உள்ள இணையவழி மோசடி முகாமில் சிக்கியிருந்த இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் மேலும் 14 இலங்கையர்கள் அங்கு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து பலர் வெவ்வேறு வழிகளின் ஊடாக மியான்மருக்கு தொடர்ந்து சென்று இணையவழி மோசடி குற்ற கும்பலிடம் சிக்கிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அங்குள்ளவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறான மனித கடத்தல்களில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் எனவும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் போல் சமத்துவம் கடைபிடிப்பவர்கள் எவரும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டில் விஜய் புகழாரம். கல்முனையை இன ரீதியாக பிரிக்க இடமளிக்க கூடாது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் முஸ்லிம் கட்சிகள் கோரிக்கை. மாவீரர் நாள் நினைவேந்தல் விவகாரம் மேலும் 2 வருடம் விசாரணை. வவுனியாவில் அவசரமாக கூடிய டெலோ கட்சி. உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பேச்சு. பிரித்தானியாவை தாக்கிய டராக் புயல். வீடுகளில் முடங்கிய மில்லியன் கணக்கான மக்கள். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.